லைன் ட்ரா பண்ணும்போது டச் பண்ணி ட்ரா பண்ணக்கூடாது. லிஃப்ட் பண்ணி ட்ரா பண்ணணும்னு ஏன் சொல்றீங்க? அதே மாரி ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லாம் பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்க? ஒரு டைரக்ஷன் பிராக்டிஸ் பண்ணா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. முக்கியமா லிஃப்ட் பண்ணி ஏன் ட்ரா பண்ணணும்? எனக்கு டச் ஆயி ட்ரா பண்ணா தான் நல்லா வருது அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இப்ப அதுக்கான ரீசன் நான் சொல்றேன். நீங்க கிரிட் டிசைன்லாம் ட்ரா பண்ணும்போது எப்படி ட்ரா பண்ணுவோம்னா, டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல ட்ரா பண்ணுவோம். ஸ்ட்ரெய்ட்டாவும் ட்ரா பண்ணுவோம். டயகனல்ல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வந்து லைன் ட்ரா பண்ணுவோம் இல்லையா? அதனால தான் உங்கள நாங்க எல்லா டைரக்ஷன்லயும் பிராக்டிஸ் பண்ண சொல்றோம். அது மட்டும் இல்லாம, ஏன் வந்து டச் ஆயி ட்ரா பண்ணக்கூடாது அப்டின்னா, நீங்க டச் பண்ணி ட்ரா பண்ணும்போது, கிரிட் மேல ஒரு லைன் மேல இன்னொரு லைன் நீங்க இப்டி போடும்போது, தேய்ச்சுட்டு போம்போது அது என்ன ஆகுது அப்டின்னா, கீழ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸா தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் மாரி கீழ தெரியும். அதே நம்ம லிஃப்ட் பண்ணி ட்ரா பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல இருக்கிற ஸ்கொயர் நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இதுக்கும் அதுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? அதனால தான். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.